ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, விஸ்வநாதன் சன்ஸ் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா அண்ணன் நடித்த படம் தான். அடடா என்ன படம்டா அப்படி சொல்லவே நினைப்பீங்க, ஆனால் அதுதான் கிடையாது. என்னடா இதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு படத்தை கொடுத்துவிட்டு இப்போ எப்படி ஒரு படமா என்னத்த சொல்ல. இந்த தெலுங்கு படக்காரையெல்லாம் எடுத்தால் இப்படி தான் எடுப்பாங்க போல். என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, படத்துக்கு கூட்டிப்போங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காளே. சரி, சவுண்டு கம்மியாக உள்ள ஃபைட் சீன்ஸ்லாம் இல்லாத ஃபேமிலி படமாக இருக்கே, சூர்யா படம், நம்ம ஆள் படம், சரி போவோன்ட்டு போய் பார்த்தா ஒரே சவுண்டு, ஒரே ஃபைட்டு, டம்மு டும்முன்னு. இந்த படம் ஃபேன்ஸுக்கான படம் கிடையாது, ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம். நார்மலான ஆளுங்க வந்து பார்த்துட்டு போகலாம். ஃபேன்ஸ்க்காக வந்து அப்படி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டுலாம் வராதிங்க. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு படம். தாராளமாக எல்லா ஃபேமிலியும் போய் பார்க்கலாம். ஒரு சில வேர்ட்ஸ்லாம் இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது சூர்யா படமாக இருந்தாலும். சரி பரவாயில்ல, அதெல்லாம் வந்து பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. சூர்யாவோட அப்பாவுக்கு 2 ஒய்ஃபு. 2வது ஒய்ஃபு வரவும் இவன் கொஞ்சமாக அப்செட் ஆகி கல்யாணமே வேணான்னு முடிவு பண்ணியிருப்பான். அப்படியே அவனுக்கு 40 வயசு ஆயிரும். அவங்க அம்மா கல்யாணம் பண்ணு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உனக்கு கல்யாணம் தானே பண்ணணும், இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சராகசி மூலிமா ஒரு குழந்தைய வந்து உண்டாக்கி கூட்டிகிட்டு வருவான் வீட்டுக்கு. இவங்க அம்மா டென்ஷன் ஆகி என்னடா நினச்சிட்டு இருக்க மனசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டமாக போயிட்டுருக்கோம். அப்புறம் அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போக, அந்த உடம்பு முடியாமல் போனதை சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க அம்மா தான் வரணும் அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா யாருன்னு நம்ம போய் தேடி பார்க்கும்போது மம்தா வருவா. அந்த மம்தாவுக்கு காசை கொடுத்து கூட்டிகிட்டு இங்கே வருவாங்க. ஆப்ரேஷனும் முடிஞ்சிடும். இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து மம்தாவுக்கு சூர்யா மேலே ஒரு லவ் வந்துடும். அதுதான் அந்த சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த லவ் பண்ணுறங்கிற டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் ஒழுங்காக கிளம்புன்னு சொல்லி கிளப்பி விட்ருவான். கிளப்பி விடும் போது இவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி ரிட்டன் திரும்பி வந்துடுவான். வந்து இவங்க ஃபேமிலியை ஒரு கலக்குவான். அதுதான் படம். ஒரு மாதிரி காமெடியாக போவோம். அந்த கேப்பில் ஒரு மாதிரி வளன்னு போயிட்டுருக்கும். ஆனால் காமெடியாக என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லாயிருக்கும். சரி, எப்படி இவங்க 2 பேரும் ஒன்றும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் இவங்க அம்மா ராதிகா மண்டையை போட்டோன்னே அது ஒரு பெரிய சாங்கை போட்டு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆக்குவாங்க. அதே கையோட அந்த 2வது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவங்களோட சித்தி, அவங்கள தேடி போய் அவங்களுக்கு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு இவன் அண்ணனாக மாறி இவன் கல்யாணம் பண்ணி வைப்பான். கல்யாணம் பண்ணும்போது என்னென்ன ஃபைட் சீன்ஸ் வருது, என்னென்ன சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ் வரையும் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியை என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேரும் சேர்கிற மாதிரி வருவாங்க, ஆனால் சேர மாட்டாங்க. நீ படிச்சுக்கிட்டு தானே இருந்த, ஒழுங்காக படிப்பை போய் கண்டினியூ பண்ணு, இங்கெல்லாம் என் கூட சேர வச்சுக்காத, எனக்கு 20 வயசு டிஃப்ரெண்ட்டு, சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காத அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா அட்வைஸை போட்டுட்ருப்பாப்புல. இவங்க வந்து ஒரு பயங்கரமான பணக்காரன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அப்பப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸை காமிப்பாங்க. நல்லா கெத்தாக செமையாக இருக்கும். நடுவில் வர ஃபைட் சீன்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு பணக்காரங்கிறத நல்லா காமிச்சிருப்பாங்க. இந்த வாரிசு படத்தில் வந்து 1000 கோடி 2000 கோடி 4000 கோடின்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு க்யூட்டான கெத்தான ஒரு கேஷுவலான ஒரு சூப்பராக ரொம்ப மெச்சூர்டாக எடுத்திருப்பாங்க. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா மம்தா வந்து அந்த குட்டி பையன் வந்து பார்க்க வந்துட்டு போவான். ஒரு வழியாக கொஞ்சம் அவன் பெருசும் ஆயிடுவான். அந்த கேப்பில் வந்து படிப்பை முடிச்சுட்டு வந்து கேட்பா, இப்போயாவது என்னை ஏற்றிப்பியா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். கடைசியில் ஏற்றுக்கிற மாதிரி, நான் ஏற்றுக்காத மாதிரின்னு ஒரு மாதிரி காமிப்பாங்க. நல்லாயிருக்கும் அது. இதுதான் அந்த சீனு, கிளைமேக்ஸ் சீனு. ஏற்றுக்கிட்ட மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அதோட அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு படம் முடியும். ஆனால் ஒன்றுங்க, சூப்பராக நடிச்சிருப்பாங்க. எல்லோரும் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. சூர்யாலாம் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. எல்லோரும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கும், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் நிறையா அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் படம். ஃபேமிலியோடு நீங்கள் போய் பார்க்கணுன்னா ரொம்ப சின்ன என்ஜாய்மெண்ட், சின்ன காமெடியோட நல்லாயிருக்கும் படம். சீரியஸாக நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.